அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கதைப்பதற்காக வேண்டிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று பெரும்பாலாக எங்கள் பிரதேசங்களிலே, எங்கள் ஊர்களிலே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, உலகத்திலே இன்று பல்வேறு விதமான சேலஞ்சஸ் இருக்குது, பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்னு சொல்கிற நேரத்தில் இன்றைக்கு இருக்கிறதுல பெரும் பிரச்சனைகளில் மொபைல் ஃபோன் அல்லது மொபைல் கேம்ஸ், அதே போல் போதைப்பொருள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்னுடைய பிள்ளைய ஒரு நல்ல பிள்ளையாக எப்படி வளர்த்தெடுக்கிறன்ற கேள்வி எங்களுடைய பெற்றோர் நிறைய பேரிடம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் பெரும்பாலானவர்கள் பெற்றோர்கள் அல்லது பேர பிள்ளைகளை கண்டவர்களாக இருப்பீங்க. அவர்களை வளர்க்குறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு உங்களோட கையில் இருக்குது. அவர்களை வளர்த்தெடுக்கிற நேரத்தில் நாங்கள் வளர்க்கிற முறையில் அவங்களோட பின்னால் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகள் காணப்படுது. சாதாரணமாக இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால், இஸ்லாம் இன்றைக்கு சகல விதமான வாழ்க்கை முறைகள் பற்றியும் தெளிவாக கூறக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இதில் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் இந்த குழந்தை வளர்ப்பு முறைமை இப்போது நாங்கள் எங்கள்கிட்ட மாறி இருக்குது. இந்த மாறி இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே நாங்கள் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. முறையாக நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி குழந்தைகளை வளர்த்தெடுத்தால் இந்த இடத்துல பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே தான் இன்று இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நீங்கள் எவ்வாறு இஸ்லாமிய முறையிலே குழந்தைகளை வளர்த்தெடுக்கலாம் என்ற விடயம் சம்பந்தமாக உளவியலையும் இஸ்லாத்தையும் ஒன்று சேர்த்ததாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால், விசேஷமாக இளைஞர்கள் 12-13 வயதுக்கும் 20-22 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் தான் ஒரு பெரும் சவாலுக்குட்பட்ட ஒரு வயதில்லையாக, பெரும் சவாலுக்குட்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். பொதுவாக வார கம்ப்ளைண்ட், இவ்வளோ காலம் நல்லா இருந்தார், இப்போ திடீர்னு சொல்கிற பேச்சு கேட்குறாரு, இல்லை சின்ன பிள்ளைண்டா அடிக்கலாம் ஏசலாம், ஆனால் இப்போ தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், என்ன செய்கிற, எப்படி வர திருத்துறன்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டு இருக்கிறது. இஸ்லாம் பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக கதைக்கிற நேரம் அந்த பிள்ளைகளுடைய முதல் 21 வயது காலத்தையும் 3-7 வருடங்களாக பிரித்து காட்டுகிறது. முதலாவது 7 வருஷத்தில் பெற்றோருக்கு சொல்லுதோ அந்த பிள்ளையோட விளையாடுங்க, முதலாவது 7 வயசு வரைக்கும் அந்த பிள்ளையோட விளையாடுங்க, விளையாட்டில் செலவழிங்க. 2வது 7 வருடம், 7 வயதிலிருந்து 14 வயசு வரையும் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்றது புத்தகத்தை படித்து கொடுக்கறது மட்டுமல்ல, அந்த பிள்ளைக்கு நல்ல பண்புகள், இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகள், சகல விஷயங்களையும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுதோ. அதுக்கு பின்னால் 3வது 7 வருஷம் 14 வயசுலேருந்து 21 வயசு வரையும் அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், எங்களுடைய பெரும்பாலான பிள்ளைகளோட முதலாவது 7 வருஷம் விளையாட்டில் கழிக்கிறதுக்கு பெரும்பாலான பெற்றோருக்கும் நேரம் இல்லை. அதே போல 2வது 7 வருஷத்தை அந்த பிள்ளைகளுக்கு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு பெற்றோருக்கு நேரம் இல்லை. ஆனால் 3வது கட்டம் 14 வயது தாண்டும் போது நாங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய பெற்றோராக மாறுறோம். இந்த இடத்துல முதல் 2 கட்டத்திலையும் நாங்கள் விட்ட தவறு, இந்த இடத்துல எங்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ணுறதை செய்ய இல்லாமல் போயிடும். அட்வைஸ் பண்ணுற நேரம் அந்த பிள்ளை முரண்படக்கூடிய பிள்ளையாக மாறும். நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதையெல்லாம் மறுபக்கம் மறையாக எடுத்து மறுபக்கத்தில் வேலை செய்கிற பிள்ளையாக மாறும். இது இன்றைக்கு எங்களுடைய சமூகத்துக்குள்ள நிறைய நடந்து கொண்டிருக்குது. பொதுவாக பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஆக முக்கியம். இஸ்லாம் அதை வலியுறுத்துதோ, விளையாட்டு எங்கேயும் ரசூல்லா கூட வேண்டாம் என்று சொன்னதில்லை, தடை செய்யவில்லை. இந்த விளையாட்டுக்கு நாங்கள் எவ்வளவு நேரம் பிள்ளைகளுக்கு ஒதுக்குறோம்? ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக அந்த பிள்ளையோட எவ்வளவு நேரத்தை நாங்கள் செலவிடுறோம்?
இந்த கேள்வியை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட நெஞ்சு தொட்டு கேட்கணும். 7 வயதுக்குள்ள அந்த பிள்ளையோட எவ்வளவுக்கு எவ்வளவு விளையாட்டுக்காக நேரம் செலவிடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் இடையிலே ஒரு அட்டாச்மெண்ட் உருவாகும், ஒரு புரிந்துணர்வு உருவாகும். அதுலேயும் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த முதலாவது 5 வருஷ காலம் இருக்குது. இந்த 5 வருஷ காலத்துக்குள்ளதான் பிள்ளையின் ஒன்றினுடைய மூளை வளர்ச்சி அடைகிற காலம். அதாவது 5 வயசுல உங்களோட மூளையிட நிறைய நிறுத்து பார்த்துட்டு இப்ப 30-40 வயசுல அதே மூளையிட நிறைய நீங்க நிறுத்து பார்த்தால் ஒரு 5-10 கிராம் தான் வித்தியாசம். 5 வயசுக்குள்ள மொத்த மூளையும் வளர்ந்துடும். இந்த மூளையிட வளர்ச்சின்றது எப்படின்னா, ஒரு வாகனத்தை டிசைன் பண்ணி ஒரு வீட்டை டிசைன் பண்ணி கட்டுற மாதிரி. அப்ப இந்த டிசைன் பண்ற காலம் பெற்றோர் தாயிட தகப்பண்ட கையில தான் இந்த குழந்தை இருக்குது. இந்த 5 வயசுக்குள்ள நாங்க அந்த பிள்ளையை எப்படி டிசைன் பண்ணி கட்டுறோமோ அந்த ஸ்ட்ராங்ல அந்த முறையில தான் பிற்காலத்தில் அந்த பிள்ளை இருக்க போகுது. 5 வயசுக்குள்ள நீங்க அந்த பில்டிங்கை சரியா பிளான் பண்ணலையா, சரியான முறையில் பிளான் பண்ணி கட்டலையா, பின்னால நீங்க அந்த பில்டிங்கை எத்தனை தட்டு உயரத்துக்கு கட்டினாலும் எவ்வளவு பெரிய பில்டிங்கா கட்டினாலும் வேலை இல்லை, அர்த்தம் இல்லை. என்ன நடக்க போகுது, அது தளம்பலுக்கு உட்பட்டு இடிஞ்சு விழக்கூடிய நிலைமைக்கு போகும். எனவேதான் அந்த முதலாவது 7 வருஷம் மிக முக்கியம். நாங்க பெரும்பாலும் வாயால சொல்லுவோம், நாங்க விளையாட விடுற, நாங்க பிள்ளைய கவனிக்கிற அளவுக்கு வேற யாரும் கவனிக்கல, நிறைய சொல்லுவோம் நாங்க. ஆனால் செயல்பாட்டுல மிக குறைவு. இருக்கக்கூடிய பெற்றோர் நீங்க உங்களோட நெஞ்சில கைய வச்சு கொஞ்சம் கேட்டு பாருங்க. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 7 வயதுக்கு 10 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள்கிட்ட மாலையில கூப்பிட்டு நீங்க எத்தனை பேர் மகன் மகள் இன்றைக்கு விளையாடினியான்ற கேள்வியை கேட்டிருக்கிறீங்க? அடுத்து எல்லா கேள்வியும் கேட்பீங்க. டியூஷன் போனியா, ஸ்கூல் போனியா, படிச்சியா, மദ്രസா போனியா, குர்ஆன் ஓதுனியா, எல்லாம் கேட்டிருப்பீங்க. விளையாட்டுன்ற கேள்வி கேட்கறது இல்லை. அப்படித்தான் விளையாடுறதுக்கு விட்டாலும் விளையாட்டுல 2 முறை இருக்குது, 2 மாதிரியான விளையாட்டு இருக்குது. ஒன்றை சொல்லுவோம் ஸ்ட்ரக்சர்ட் பிளேயிங், வடி கட்டமைக்கப்பட்ட விளையாட்டு. இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளேயிங், கட்டமைப்பு இல்லாத விளையாட்டு. ஒரு பிள்ளைக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலங்கள் விளையாட்டு அத்தியாவசியம். 2 மணித்தியாலம். இந்த 2 மணித்தியாலத்தில் உளவியலாளர்கள் சொல்றாங்க 15 நிமிஷம் ஸ்ட்ரக்சர்ட் கட்டமைக்கப்பட்ட விளையாட்டு, மீதி 1 மணித்தியாலம் 45 நிமிஷம் அன்ஸ்ட்ரக்சர்ட் கட்டமைக்கப்படாத விளையாட்டு. இது என்ன கட்டமைக்கப்பட்ட கட்டமைக்கப்படாத? இப்படித்தான் விளையாடணும் என்ற கட்டுப்பாட்டுக்குள் அந்த பிள்ளையை விளையாட விடக்கூடாது. உதாரணமாக நிறைய எங்கட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் விளையாட கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் பில்டிங் பிளாக்ஸ். பில்டிங் பிளாக்ஸை கொடுத்து இப்போ பிள்ளை பில்டிங் பிளாக்ஸை வச்சு சுவர் மாதிரி ஒன்றோட ஒன்று மேலே வச்சு கட்ட இல்லை, அந்த பிள்ளை நீட்ட நீளத்தில் அந்த பில்டிங் பிளாக்ஸை அடுக்கி கொண்டு போகுது. இப்போ நாங்கள் உடனே வந்து என்ன செய்கிறேன், இல்லை இப்படி இல்லை, இது இப்படி செய்யறல்ல, இதை நிப்பாட்டுங்க, இதை இப்படி மேலே வச்சு இது சுவர் மாதிரி தான் கட்டணும், நாங்கள் கண்ட்ரோல் போடுறோம். இப்போ அது ஸ்ட்ரக்சர்ட் பிளேயிங்காக மாறுது, அன்ஸ்ட்ரக்சர்ட் இல்லை. பிள்ளைக்கு தேவையானதை நாங்கள் செய்ய விடல, மாறாக எங்களுக்கு தெரிஞ்சதை பிள்ளைக்கு கற்பிக்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். நான் கண்ட ஒரு பிள்ளை பில்டிங் பிளாக்ஸை எடுத்து நீட்டமாக அடுக்கி கொண்டு போகுது. நான் பார்த்து கொண்டு சும்மா இருந்தேன், ஏன் அடுக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீட்டில் நடந்த சம்பவம். அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னதாகத்தான் 3 வயசு பிள்ளை அவரை கூட்டிட்டு ஒரு பயணம் கூட்டிட்டு போற நேரம் ரயில் தண்டவாளத்தை காட்டினேன். மகன், இதுதான் தண்டவாளம், இதுல தான் ரயில் போகும், இந்த 2 கம்பிக்கு மேலதான் அந்த ரயில் உருண்டு ஓடும்னு சொல்லி இவர் இது நேரம் அடுக்கிக்கு போனார். நான் பார்த்துக்கிற பில்டிங் பிளாக்ஸை அடுக்கிட்டு போனதுக்கு பின்னால வீட்டுக்கு உள்ள கபட்ல போயிட்டு ட்ரெயின் ஒரு என்ஜினை கொண்டாந்து அதுக்கு மேலே ஓட்டுறாரு. என்னன்னு கேட்டேன், ரயில் ரோடு. சந்தோஷமா இருந்துச்சு. என்ன 2 கிழமைக்கு முந்தி நான் ரயில் ரோடை தான் காட்டினேன், வேற ஒன்றும் காட்டல. 3 வயது பிள்ளை இப்போ என்ன படிச்சிருக்குது, ட்ரெயின் ரோட் சமாந்தரமானது, ஒன்றோடு ஒன்று முட்டாது, இதை கற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே பில்டிங் பிளாக்ஸ் லைக்கிற அந்த ஒன்றோடு ஒன்று முட்டாது அந்த ஒட்டக்கூடிய அந்த டாட்ஸை கண்ட உடனே அதை அடுக்கி அதில் ரயில் விளையாடுது. பிள்ளை ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. இது கல்வி.
இது மாதிரி இந்த முதலாவது 5 வயசுக்குள்ள விளையாடுவதனூடாக பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் மிக பாரிய விடயங்களாக இருக்கிறது. அந்த கல்விக்கு நாங்கள் இடம் கொடுக்கலையா, அந்த இடத்துல அந்த பிள்ளைய விளையாட விடலையா, அது பெரிய ஒரு பிரச்சனைக்கு அந்த பிள்ளையை பிற்காலத்திலே தள்ளும். நிறைய பெற்றோர் நாங்கள் இன்னைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறோம், பிள்ளை வளர்க்குறேன்டா லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கு காசு கையில் இருக்கணும், கேட்கறது எல்லாம் வாங்கி கொடுக்கணும், நவீன காலத்தில் வர எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும், கேட்ட விஷயத்தை பிள்ளைக்கு உடனே அள்ளி கொடுக்கணும் என்று நாங்கள் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய முறையில் நீங்கள் பிள்ளை வளர்த்தால் 1% கூட செலவு எக்ஸ்ட்ரா வர போறதில்லை. இன்றைக்கு நாங்க போதைப் பொருள் பிரச்சனையில சிக்கி கொண்டு எங்க சமூகம் தத்தளிச்சு கொண்டிருக்குது. இது 14 வயசுல 15 வயசுல 18 வயசுல அவங்களுக்கு கிடைக்கிற நண்பர்களால, பக்கத்து வீட்டில் இருக்கிறவரால, சமூகத்தில் இருக்கிறவரால அந்த நேரத்தில் அவருக்கு கட்டவிழ்த்து விடப்பட்ட விஷயம் அல்ல. நாங்க அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். 14 வயசு வரை நல்லா இருந்தான் சார், இப்பதான் கெட்டு போயிட்டு கெட்டு குட்டி சோறாயிக்கான். இந்த கெடுத்ததெல்லாம் கூட்டாளிமார் தான். இல்ல, நீங்க அந்த பிள்ளைய சின்ன வயசுல சரியான முறையில் அந்த விளையாட்டை கொடுத்து வளர்க்காததால தான் 14-15 வயசுல அந்த நிலைமைக்கு போகுது. ஒரு பிள்ளைக்கு முதலாவது போதைப் பொருளை அட்வர்டைஸ் பண்றீங்கன்னு தெரியுமா? யார் அதை விளம்பரப்படுத்துறேன்னு தெரியுமா? எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டோ எங்கள் தாய்மாரை கொண்டு இந்த உற்பத்தி செய்யற கம்பெனிகள், விற்பனையாளர்கள் இதை அட்வர்டைஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதான் உண்மை. பொதுவாக ஒரு பெண் எப்போது கற்பம் தரிக்கிறாரோ, கற்பம் தரித்து 3வது மாதத்திலிருந்து அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. தாயிட கண்ணை கொண்டு இந்த உலகத்தை பார்க்குது, தாயிட காதை கொண்டு இந்த உலகத்துக்கு செவி மடுக்குது, தாயிட மூக்க கொண்டு வாசங்களை நாற்றத்தை அறிகிறது, தாயிட தோலை கொண்டு சுகம் சுவாத்தியத்தை அறிகிறது. எந்த அளவுக்கு சொல்லுவாங்கண்டா, பிள்ளை வயிற்றில் இருக்கிற நேரம் தாய் கொஞ்சம் வளமைக்கு மாறாக கூட இனிப்பு சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற குழந்தை உதைக்கும். அம்மா நான் உள்ளுக்கு இருக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் திங்கிற இனிப்பு கூட ஞாபகப்படுத்தும். அதே போல கொஞ்சம் உரைப்பு கூட வாயில வச்சாலும் அதே மாதிரி பிள்ளை உதயம் உள்ளுக்கும், அம்மா நான் உள்ளுக்கு இருக்கிறேன் உரைப்பு கூட. இப்போ பாருங்க, நாக்கில் வைக்கிற ருசி அடுத்த கணம் அந்த பிள்ளைக்கு கடத்தப்படுகிறது. இதே போல சகல விடயங்களும் கடத்தப்படுகிறது. எனவேதான் கற்பிணி தாய்மார் இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் நடந்து கொள்ளணும் என்று எங்களுடைய சமூகத்தில் பல கட்டமைப்புகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போல இஸ்லாமும் பல்வேறு முறைகளை செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. மறுபு போகிறோம், நல்ல விஷயங்களை கேட்கணும், மறுபு போகிறோம், வீட்டில் இருக்கணும், வெளியே போகக்கூடாது, நல்ல பயான் கேட்கணும், துவாக்கள் ஓதணும், குர்ஆன் ஓதணும், நல்ல பயம், எல்லா விஷயங்களையும் இப்படி நல்ல விஷயங்களாக செய்ய சொல்லி கேட்குறோம், சொல்லுவோம். அவங்கள கவலைக்குள்ள போட மாட்டோம். திடீர்னு ஷொக்கார விஷயங்கள் அந்த பிரெக்னன்ட் மதருக்கு போயிட்டு சொல்ல மாட்டோம் நாங்க. ஏன்? அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை பாதிக்க கூடாது, அந்த பிள்ளைக்கு அதுல பாதிப்பு வரும். இதைத்தான் நாங்க செய்யறோம். ஆனால் இன்றைக்கு எங்களோட பெரும்பாலான தாய்மார் 6 மணி பிந்தினால் எந்த சமூகத்தில் முன்னைய சமூகத்தில் இருந்த மாதிரி இல்லை, இப்ப வேற வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பெரும்பாலான தாய்மார் டிவிக்கு முன்னால உட்கார்ந்து நாடகம் பார்க்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். இந்த நாடகங்கள்ல மிக முக்கியமாக காட்டப்படக்கூடிய ஒரு விடயம்தான் போதைப் பொருள் பயன்பாடு. இந்த நாடகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை பார்த்து கொண்டிருப்பதன் ஊடாக அந்த தாய் என்ன செய்யறா, தான் பார்த்து வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அந்த போதைப் பொருள் பயன்பாட்டை கடத்துகிறாள். வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு அது போகுது. இன்னும் அந்த பிள்ளை வெளியில வரல, இந்த உலகத்துக்கு வரல, வர முன்னதாகவே தாயின் கண்களை பயன்படுத்தி அந்த பிள்ளைக்கு அந்த விஷயம் உள்ள ஊட்டப்படுகிறது. இது நிறைய எங்கடாக்களுக்கு தெரியாத காரணத்தினால இன்னமும் தொடர்ந்தும் அதில் பார்த்து கொண்டு அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் விசேஷமாக சிங்கள மொழியில் அந்த தொலைக்காட்சிகள் அந்த 6 மணிக்கும் 8 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தை தங்கமான நேரம் என்று சொல்கிறாங்க, ரன் பேன்னு சொல்லி. நான் சாதாரணமாக சொல்கிறேன், சிங்களவர்கள்ட்ட போயிட்டு கதைக்கிற நேரம், சிங்கள இடங்களில் ப்ரோக்ராம் செய்கிற நேரம் நான் சொல்கிறேன், தங்கமான நேரமாம். உங்களோட காசை எடுத்துக்கொண்டு உங்களோட குடும்பத்தை கெடுத்து பிரச்சனைப்படுத்தி உங்களோட பிள்ளைகளை வழிகெடுக்கிறதுக்கான தங்கமான நேரம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க.
சரி, முதலாம் கட்டம். ரெண்டாவது விஷயம், பிள்ளை பிறந்துட்டுது. இப்ப பிள்ளைக்கும் தாய்க்கும் இடையில இருக்கிற மிக முக்கியமான பிணைப்பு தாய்ப்பால் ஊட்டுதல். இஸ்லாம் தெளிவா சொல்லுதோ, ஒரு உங்களோட பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 வருஷம் பூரணமா தாய்ப்பால் ஊட்டுங்க. ஏன் 2 வருஷம் தாய்ப்பால் ஊட்டணும்? எங்களோட தாய்மார்ட்ட பெற்றோர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, நல்ல ஊட்டச்சக்தி இருக்குது, அன்பு பரிமாறப்படும். இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இதையும் தாண்டி குர்ஆன் சொன்ன இந்த விஷயத்தை இப்போ ஒரு 150-200 வருஷத்துக்கு முந்தி சிக்மண்ட் ஃப்ரைடுன்னு சொல்ற ஒரு உளவியலாளர் ஆராய்ஞ்சு போட்டு சொல்றார், மனிதன் வாழ்க்கையை பிரதானமா 5 படிகளாக பிரிக்கிறார். பிரிச்சு சொல்றார், அதுல முதலாவது படி வாய் வழி இன்ப பருவம். வாய் வழி இன்ப பருவம். இந்த பருவத்துல பிள்ளை என்ன செய்யும்டா, தன்னை எல்லா தேவைகளையும் வாய் மூலமாக பெற்றுக்கொள்ளும். சத்தம் எழுப்புறது, அழுகிறது, சிரிக்கிறது, இப்படியான விஷயங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளும். அதே போல இந்த வயசு பிள்ளை இன்பம் அடைகிறது தாயிடமிருந்து தாய்ப்பாலை உறிஞ்சி குடிப்பதனூடாக. அவர் அந்த வயதிலே சொல்றார், பிள்ளை பிறந்தது முதல் 2 வயதுக்கு உட்பட்ட காலம். அவர் சொல்றார், ஒரு பிள்ளைக்கு இந்த வாய்வழி இன்ப பருவம் 2 வருஷத்தை விட கூடுதலாகவோ 2 வருஷத்தை விட குறைவாகவோ கிடைக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளை பிற்காலத்திலே வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உட்படும். என்ன வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை? அதையும் சொல்றார். விரல் சூப்புறது, நகம் கடிக்கிறது, விதண்டாவாதம் புரிகிறது, பிடிவாதம் பிடிக்கிறதுன்னு ஒரு லிஸ்ட்டை சொல்லிக்கு வந்து கணேசா சொல்றார், போதைப் பொருள் பயன்பாடு. அப்போ பாருங்க, நாங்கள் எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருந்தோம், 2 வருஷம் பிள்ளைக்கு பூரணமாக தாய்ப்பால் கொடுக்கறது பிள்ளைய போதைப் பொருள்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு முரண்டு. இன்றைக்கு உங்களோட ஊருக்கு போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட தாய்கிட்ட போயிட்டு கேளுங்க, எவ்வளோ காலம் உங்களோட பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்க? 95% 2 வருஷத்தை விட குறைய இருக்கும், இல்லை 2 வருஷத்தை விட கூட இருக்கும். அதே சிக்மண்ட் ஃப்ரைட் அந்த மனிதன் வாழ்க்கையில விருத்தி படிவத்தில் 2வது ஸ்டேஜை சொல்றார், ஏனல் ஸ்டேஜ் அல்லது குதவழி இன்ப பருவம். இது 2 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 4.5 வயது வரையான காலம். இந்த காலத்துல பிள்ளைகள் என்ன செய்யும்டா, எப்படி இன்பம் காணும்டா, மலம் சலம் கழிக்காம அதை தேக்கி வைத்துக் கொள்வதனூடாக இன்பம் காணும். தனக்கு எப்போது தேவைப்படுகிறதோ, தான் எப்போது விரும்புகிறானோ, தான் எங்கு மலம் சலம் கழிக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த இடத்துல மலம் சலம் கழிப்பார். தாய்மாருக்கு சேலஞ்சான காலம். தாய் என்ன செய்யற, காலையில் பிள்ளைய கொண்டு போயிட்டு கோமட்டில் வச்சு காலில் வச்சு மான் கக்கா போ சூ போ கெஞ்சிற, 1/2 மணித்தாலும் கெஞ்சினாலும் போக மாட்டான். நிறைய வேலைக்குது, பிள்ளைய கூட்டிக்கு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு ட்ரௌசரை போடக்கெல்லாம் அடிச்சுடுவான். இப்போ வார கோவத்தில் நிறைய பெற்றோர் செய்கிற வேலை, பட்டார்னு ஒரு அடி. இப்போ நேரம் இதெல்லாம் மெனக்கிட்டன் சட்டார்னு ஒரு அடி. சிக்மண்ட் ஃப்ரைட் சொல்றார், 2 வயசுக்கு 4.5 வயசுக்கும் இடையில நீங்க அந்த பிள்ளைக்கு டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பிற்காலத்தில் அந்த பிள்ளையை தன்னம்பிக்கை இல்லாத பிள்ளையாக மாற்றும். தன்னம்பிக்கை இல்லைண்டா நல்ல திறமை இருக்கும், பிள்ளை கேட்கறது எல்லாத்தையும் சொல்ல, எனக்கு ஒன்றும் மேலா, என்னால் ஒன்றும் செய்யலா, எனக்கு ஒரு திறனும் இல்லை. தன்னைத்தானே சமூகத்தை விட்டு ஒதுக்கி கொள்ளும். சமூகத்தை விட்டு தன்னைத்தானே ஒதுக்கி கொள்ளக்கூடிய, தனிமையை நாடக்கூடிய குழந்தை தான் அதிகமாக போதைப் பொருளோட பக்கம் அல்லது மொபைல் போன் பாவனை போன்ற பிழையான பயன்பாடுகளின் பக்கம் போறது. அப்ப 2 வயசுக்கு 4.5 வயசுக்கு இடையில பிள்ளைக்கு சரியான முறையில் டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்கறது ஆக முக்கியம். அடிக்காம பனிஷ்மெண்ட் கொடுக்காம. இப்ப எங்கட உமாப்பா லேசான ஒரு முறையை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நீ சண்டை பிடிக்கிறியா, எங்களுக்கும் பலி இருக்குது, பம்பஸை போட்டு கட்டி விட்டாச்சு, மிச்சம் லேசி. காலையில் கட்டினா ஈவினிங் கலத்துற, ஈவினிங் கட்டினா அடுத்த நாள் காலையில் கலத்துற, 2 பம்பஸோட ஒரு நாள் முடிஞ்சு. இப்போ வார பிரச்சனை 12 வயசு 13 வயசுல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வராங்க கவுன்சிலர்ஸ்ட. சார் 12 வயசு 13 வயசு, இப்போ அவருக்கு தெரியாம கட்டில சூ போகுது சார். கட்டுப்பாடு இல்லை, கண்ட்ரோல் இல்லை, கண்ட்ரோல் பண்ற அந்த டேலண்ட் இல்லை. ஏன், எப்ப வேணும்ன்றாலும் அந்த பம்பஸ்ல போயிட்டு பழகி அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வரையது இல்லை. அதுவும் பாதிப்பு தான். அப்ப இந்த 4.5 வயசுக்குள்ள முறையாக நேரம் காலத்துக்கு டாய்லெட் போறதுக்கு அடிக்காம பழக்கிறது பிற்காலத்தில் அந்த பிள்ளைய போதைப் பொருள் பயன்பாடு போலவே ஏனைய பிஹேவியரல் நடத்தை ரீதியான அடிக்ஷன்ல இருந்து பாதுகாக்கிறது. அதே சிக்மண்ட் ஃப்ரைட் 3வது கட்டத்தை சொல்றார். 3வது கட்டம் சொல்றார் பெலிக் ஸ்டேஜ். இது 4.5 வயசுல இருந்து 6.5-7 வயசுக்கு உட்பட்ட காலம்.
இந்த காலத்தில் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் தனது பாலுறுப்புகளை கையால் தொட்டு இன்பம் காணக்கூடிய காலம். இந்த நேரம் கையால் பிடிச்சிக்கிறீங்க. இந்த வயசில் ஒரு விசேஷத்தை சொல்றார். ஆண் பிள்ளையாக இருந்தால் இந்த வயதிலே தனது தாயோடு அலாதியான ஒரு அன்பை ஏற்படுத்தி கொள்ளும். பெண் பிள்ளையாக இருந்தால் தகப்பனோடு ஒரு அலாதியான அன்பை ஏற்படுத்தி கொள்ளும். இப்போது ஆண் பிள்ளை தனது தாயும் தகப்பனும் மகிழ்ச்சியாக இருப்பதையோ, பெண் பிள்ளை தனது தாயும் தந்தையும் மகிழ்ச்சியாக இருப்பதையோ கண்டிச்சுண்டா ஆண் பிள்ளை தகப்பனோடையும் பெண் பிள்ளை தாயோடையும் ஒரு முரண்பாட்டை, வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ளும். இந்த வெறுப்பு மரணம் வரையும் அந்த பிள்ளையை பிரச்சனைக்குள்ளே தள்ளும். அந்த பிரச்சனைகள் இந்த பிள்ளையை போதைப் பொருள் ஏனைய பிரச்சனைக்குரிய அந்த நடத்தைகளின் பக்கம் தள்ளி கொண்டிருக்கும். எனவேதான் இஸ்லாம் தெளிவாக சொல்லுதோ, குறித்த வயசு வந்துட்டுதா உங்களோட பிள்ளையில படுக்கையை விட்டு பிரிச்சிருங்க, பிள்ளைய படுக்கையை விட்டு பிரிச்சிருங்க. நான் அன்னைக்கு இந்த கதையை சொல்ற நேரம் ஒரு பெற்றோர் தகப்பன் வந்து சொல்றார், சார் பிள்ளைய படுக்கையை விட்டு பிரிச்சா இப்ப பயந்து கத்துறான். வயசு எத்தனை? 8. படுக்கையை விட்டு பிரிச்சா என்ன செஞ்சீங்க? அடுத்த ரூம்ல தூக்கி போட்டேன் சார். அடுத்த ரூம்ல போட சொல்லல, ஒரு கட்டில விட்டு பிரிங்க, அடுத்த கட்டிலுக்கு மாத்துங்க நான் சொல்றேன். 8 வயது பிள்ளைக்கு பயம் இருக்கும். படிப்படியாகத்தான் அந்த பிள்ளைக்கு அடுத்த ரூமுக்கு போகணும். 12-13 வயசாக இருந்த அந்த பிள்ளை அடுத்த ரூமுக்கு மாற்றணும். அதுவரையும் ஒரே ரூம்ல இருக்கட்டும், ஒரே கட்டில் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுதந்திரத்தை படிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற திறன் இல்லை. இது அந்த பிள்ளைய போதைப் பொருளுக்குள்ளே மேலே பிரச்சனைக்குள்ளேயும் கொண்டு போகுது. ஒரு பிள்ளை பிரச்சனைக்கு தீர்வு காண்ற இடம் எதுன்னு தெரியுமா? 1.5 வயசு 2 வயசுல 2 காலையும் அகட்டி வச்சு காலுக்குள்ளால அல்லது கதிரையில அடியால குனிஞ்சு கதிரை ஓட்டைக்குள்ளால மேசையில காலுக்கு இடையால கதவு ஓட்டைக்குள்ளால புள்ள பார்த்துக்கு உம்மான்னு கூப்பிடும், பாப்பான்னு கூப்பிடும். அதான் நினைச்சுக்கிறீங்களா? இதுதான் ஒரு குழந்தை தான் அறிந்த உலகத்தை வித்தியாசமான முறையிலே பார்க்க ஆரம்பிக்கிற நேரம். எப்போது ஒரு மனிதன் தனக்கு வர பிரச்சனைய வித்தியாசமான கோணத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறானோ, உலகத்தை வித்தியாசமான கோணத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறானோ, அன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவனுக்கு கிடைக்கும். எனவே தான் இஸ்லாம் சொல்லுதோ, பிரச்சனை ஒன்று வந்து உங்களுக்கு தீர்த்து கொள்ள இல்லாமல் இருக்குதா, மஷூரா பண்ணுங்க, 4-5 பேர் நம்பிக்கையான ஆக்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்? நான் பிரச்சனையை பார்க்குற விதம், இன்னொருவர் அந்த பிரச்சனையை பார்க்குற விதம் ரெண்டும் ஒன்று கொண்டு வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமான முறையில் பிரச்சனையை பார்க்குற நேரம் பிரச்சனைக்கு தீர்வு தன்னால் வரும். இப்ப இத புள்ள படிக்கிற இடம் தான். இந்த கதிரை கடியால மேசை கடியால குனிஞ்சி வித்தியாசமாக தாயை தகப்பனை பார்த்து கூப்பிடுற நேரம் நாங்க எத்தனை பேர் எங்கட புள்ள அப்படி பார்க்குற நேரம் ஹாய் எத்தனை பேர் சொல்றோம்? இல்லைன்னு சொன்னா உனக்கு நேரம் பார்க்க தெரியாதா, கண் வலசலா, இந்த ஓட்டைக்காலாம் பார்க்கணும்னு ஏசுறாக்கள் எத்தனை பேர்? சிந்திச்சு பாருங்க. அந்த வயசுல இப்படி குனிஞ்சு பார்க்கறத ஏச தொடங்கினோமா, நிச்சயமாக பிற்காலத்தில் பிள்ளை அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய பிள்ளையாக வராது. 2வது ஒரு வேலையை செய்யும். 2வது ஒரு வேலை, இப்படி ஒரு பிளாஸ்டிக் கதிரையை வீட்டில் வச்சிருந்தீங்கடா 4 காலில் கதிரைக்காது, அங்கே இஞ்ச பெரட்டி அந்த கதிரையை அங்கே இஞ்ச பெரட்டி தான் வச்சிருக்கும் பிள்ளை. எங்களை பொறுத்தவரையில் இது நாட்காலி, 4 காலில் ஈக்கணும்னு தெரியும். பிள்ளைக்கு அது தெரியாது. பிள்ளை ட்ரை பண்ணுது, இந்த 4 காலில் இல்லாட்டி வேற எப்படி எல்லாம் இந்த சேரை மாற்றி வைக்கலாம் படிக்குது. வித்தியாசமான முறையில் அதை பார்க்க தொடங்குது. இஞ்ச அடித்து பறித்து ஏசி வீட்டு ஆக்கள் வர போகிற கதிரை எப்படியா வைக்கிற, நான் எத்தனை முறை வீட்டை தூக்குறேன்னு ஏசி அடித்து நிப்பாட்டினோமா, அந்த பிள்ளை பிற்காலத்தில் பிரச்சனைக்கு தீர்வு காண இல்லாத பிள்ளையாக போகும். பிரச்சனைக்கு தீர்வு காண இல்லாமல் பிரச்சனையை மனதில் வச்சு வெம்பி இருக்கிறவர்கள் தான் அதிகமாக நடத்தை ரீதியான அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த பிரச்சனையை மறக்கிறதுக்காக. ரெண்டாவது இன்னொரு நிலைமை, இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு இருக்கிற மெயின் சேலஞ்ச் ஒன்று, நல்லது கெட்டதை தெரிவு செஞ்சு கெட்டதை கழிச்சு விடுறதுக்கு நல்லதை எடுத்துக்கொள்ளே தெரியா. எனவேதான் கூட்டாளியத்தை வந்து மச்சான் இது நல்ல சூப்பர்னு கொடுத்தா அதை எடுத்துக்கொள்ற நிலைமை இன்றைக்கு காணப்படுது. ஒரு பிள்ளை இந்த திறனை வளர்த்து கொள்றது நர்சரியில் கிரேட் 1 இருந்து. நர்சரியில் கிரேட் 1 டீச்சர் கொடுப்பா, படம் ஒட்டிக்குவாங்கண்டு. பழங்களோட படம் ஒட்டிக்குவாங்க, மிருகங்களோட படம் ஒட்டிக்குவாங்க, மரக்கறி படம் ஒட்டிக்குவாங்க. யாரு படம் ஒட்டுற? இப்ப பிள்ளைய ஒட்டுற
இல்லை உம்மா மாதிரி தான் ஒட்டுற. ராவு 11 மணிக்கு உம்மா டீச்சருக்கு ஏசி ஒட்டுவா, இல்லை வேலையை முடிச்சு போட்டோம். அடுத்த நாள் புள்ள பட மோட்டினத்தை எடுத்துக்க போகும். டீச்சர் அங்கே 5 ஸ்டார் கொடுப்பா. இங்கே வந்து உம்மாட்ட காட்டும் புள்ள, உம்மா எனக்கு இன்றைக்கு 5 ஸ்டார். உம்மாவுக்கு பெருமை. பக்கத்து வீட்டு ராத்தாவிட்ட போயிட்டு சொல்லுவா, அவங்களுக்கு கதை தெரியுமா, இன்றைக்கு என் புள்ள 5 ஸ்டார் எடுத்திருக்காள். அங்கே தாத்தா வைத்து அவட புள்ளே பாப்பா, அது 4 ஸ்டார். இப்போ ஏச்சோளும் அவளை விட உனக்கு என்ன குறை வச்ச, உன்னை வாப்பா என்ன வாங்கி தரல. கம்பரேஷன், ஒப்பீடு, ஏச்சு விழும், குட்டு விழும். அந்த குட்டு விழுகிற பிள்ளையின் நாசம், இந்த 5 ஸ்டார் எடுத்த பிள்ளையின் நாசம், 2 நாசம். இதை எப்படி செய்யணும்? இதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், நல்லது கெட்டதை தெரிவு செஞ்சு எடுக்க அந்த பிள்ளைக்கு பழக்கிறதா இதன் நோக்கம். நேண்ட வாப்பா இதை எப்படி செய்விச்சார் தெரியுமா? சிந்தாமணி பேப்பரை கொண்டு வந்து ஒரு கட்டு கொண்டு வந்து வச்சு போட்டு, கத்திரியை கோலை வச்சு போட்டு, அவர் இல்லாட்டி அம்மா உட்காருவாங்க. என்னம்மான் வெட்ட சொன்ன மரக்கறி தேடி வெட்டுங்கம்மான். பேப்பரை பிரட்டினா மரக்கறியும் இருக்கும், பழமும் இருக்கும், நடிகர்களும் இருப்பாங்க, வாகனமும் இருக்கும், ஆயுதமும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதுல பழத்தை மட்டும் வெட்டி எடுத்துட்டு அடுத்த எல்லாத்தையும் கழிச்சு விட பழகுறான். தேவையானதை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் கழிச்சு விடுறான். இதுல இன்னொரு விஷயம் வரும். இன்னொரு விஷயம், பேப்பரை எடுத்தா ஒரு பக்கம் பழம் இருக்கும், அடுத்த பக்கம் பழம் இருக்கும். இந்த பழத்தை வெட்டினால் அதுல பாதி இல்லை, அதை வெட்டினா இதுல பாதி இல்லை. இப்ப சாய்ஸ், 2 சாய்ஸ் தரப்பட்டா 2 கடையில் எது மிக முக்கியமானது என்று சொல்லி நான் முடிவெடுக்க பழகிறேன். மிச்ச நாள் இல்லை. நேற்று ஒரு கணவன் மனைவி என்னட்ட வாராங்க கவுன்சிலிங்க்கு. ஒன்றும் இல்லை பிரச்சனை சார், பெருநாளைக்கு உடுப்படுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, கடைக்கு கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போயிட்டு அவன் 10 சாமனத்தை காட்டினா 10ஐயும் வாங்கணும் போல நின்றுக்கு இருக்கிறா. மணித்தியால கணக்கு நின்றாலும் ஒன்றை தெரிவு செய்ய இயலாம இருக்கிறா என் வைஃப். எனக்கு சரியான கஷ்டமா இருக்கிறது. டக்குன்னு தெரிவு செய்ய ஏசினா மயங்கி விழுகிறா, பிரச்சனைக்கு உட்படுறா. எனக்கு அது குழப்பமா இருக்குது. வாராங்க 25 வயசு பிள்ளைக்கு, 25 வயசுல கூட தெரிவு செய்து எடுக்கக்கூடிய திறன் வளரலண்டா என்ன காரணம்? நாங்க அந்த திறனை கொடுக்கல சின்ன வயசுல. நர்சரியில படம் முட்டுறதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நாங்க யோசிச்சோமா? 2வது ஒப்பீடு செய்யறது. இன்னைக்கு எங்கட நிறைய பெற்றோர் செய்யற ஒரு பெரிய பிள்ளை. தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகள் அடுத்தாக்களோட ஒப்பிடாதீங்க, ஒப்பீடு செய்யுங்க. நான் சாதாரணமா சொல்றேன், ஒப்பீடு செய்யுங்க. எப்ப தெரியுமா ஒப்பீடு செய்யுங்க? உங்களோட பிள்ளை நீங்க யாரோட ஒப்பிடுறீங்களோ அந்த ஒப்பிடுற பிள்ளையோட தகப்பண்ட முகச்சாயல்ல இருந்தா ஏத்துக்குவீங்கன்னா ஒப்பீடு செய்யுங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த பிள்ளை அந்த திறனோடு இருக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் பிறந்த பிள்ளை இந்த திறனோடு இருக்கும். பிள்ளையோட திறனை கண்டுபிடிச்சு வளர்த்தடுங்க. மாறாக அடுத்த பிள்ளையோட திறனை இந்த பிள்ளைக்குள்ள திணிக்காதீங்க. அந்த பிள்ளை செய்யாது, முன்னேறாது, ஒதுக்கி கொள்ளும், ஓடும். சில நேரம் பிள்ளை விரும்புற கல்வி, பிள்ளை விரும்புற துறை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா பிள்ளை விரும்புதுன்னு அந்த துறையில பிள்ளைய விடுங்க. இன்னைக்கு இலங்கையில கூட சம்பளம் வாங்குற ஒரு குக் இருக்கிறார், செஃப் பப்ளிஷ் சில்வான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. படித்தது 3ஆம் ஆண்டு தான், கிரேட் 3 வரை தான் படித்தேன். இன்னைக்கு மாத சம்பளம் 3 மில்லியன், 30 lakhs. சமையலும் ஒரு கலைதான், தையலும் ஒரு கலைதான், பேச்சாற்றலும் ஒரு கலைதான். இது எல்லாமே கலை. எந்த கலை, எந்த விஷயத்தை, எந்த திறன் அந்த பிள்ளைகிட்ட காண்றீங்களோ அதை ஹலாலான சரியான முறையில் வளர்த்தடுங்க. நிச்சயம் நாளைக்கு அந்த பிள்ளை நல்ல ஒரு இடத்துல இருக்கும். அடுத்த நிறைய எங்களை பெற்றோர் செய்கிற ஒரு விஷயம், பிள்ளைகளுக்கு இடையில அதாவது பாரபட்சம் காட்டுறது. நான் அங்க சொல்றேன், தம்பிக்கான் பாரு எப்படி இருக்கான், நீ நாசமா போன நிக்கிறிய, இப்படியே சொல்லி 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 அவனை ஊரமாக்குற. 2வது பிள்ளை செஞ்சோடனே கழிச்சு விட பார்க்குற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிழை செஞ்ச, குத்தம் செஞ்ச, பாவம் செஞ்ச யாரையும் தன்னை விட்டு தூரவாக்கி திருத்த போயில்லை, இயன்றளவு நெருக்கி அணைச்செடுத்து தான் திருத்தினாங்க. நாங்க என்னன்னு சொல்றேன், நீ விட்டு வாசப்படி விரிச்சிடப்படா, பல்லவுக்கு வந்துடப்படா, கேட்டுக்குள்ள வந்துடப்படா, நீ இந்த மானத்தை ரோசத்தை விற்க பிறந்திருக்க. ஒதுக்க ஒதுக்க அவனை தனிமைப்படுத்த சமூகம் அவனை வேறுபடுத்த அவனுக்கு பிழை செய்ய நாங்கள் தூண்டி கொண்டிருக்கிறோம். அணைச்சடுங்க. ஏன் அணைச்சடுங்கன்னு சொல்றேன்டா, மனிதன் மூளையில ஒரு மனிதன் தனக்கு விருப்பமான ஒரு ஆளை அணைக்கிற நேரம் தூண்டப்படுற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த போதைப் பொருளும் போயிட்டு வேலை செய்யுது. இந்த நாங்கள் பாவிக்கக்கூடிய மொபைல் போனை பாவிக்கிற நேரம் வரக்கூடிய அந்த விஷயமும் வேலை செய்யுது. எல்லாம் ஒரு இடத்துல தான்.
எனவேதான் போதைப் பொருளுக்கு அடிமையானவருக்கு, மொபைல் போனுக்கு அடிமையானவருக்கு மனைவி தேவல்ல, பிள்ளைகள் தேவல்ல, குடும்பம் தேவல்ல, நட்பு தேவல்ல, அது ஒன்றும் அவருக்கு சந்தோஷமா இருக்காது. ஏன்? அந்த இடம் பாதிக்கப்படுது. அந்த இடத்துல போயிட்டு ஒரு நோயை உருவாக்குது. எப்படி? இதை பாவிச்சாதான், போனை பார்த்தா தான் சந்தோஷம், இல்லாட்டி ஒன்றுலையும் சந்தோஷம் இல்லை. இந்த இடம் தூண்டப்படணும்ன்றதுக்காக தான் இஸ்லாம் அழகா சொல்லுதோ, சந்தோஷம் ஆயிக்கிறீங்களா, பெருநாளை கொண்டாடுறீங்களா, முசாபா செய்யுங்க. கவலையில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு நெருங்கின ஒரு ஆள், உங்களோட நண்பர் ஒரு ஆள், உங்களோட தெரிஞ்சவர் பக்கத்து விட்டார், நெருங்கின ஒரு ஆளை இழந்துட்டாரா, மரணிச்சிட்டாரா, போயிட்டு அவரோட முசாபா செஞ்சு துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த முசாபா நாங்கள் கட்டி பிடிச்சி கையை பிடிச்சி சலாம் சொல்கிற நேரம் அந்த மூளையில் பகுதி தூண்டப்படுவதனூடாக அவர்களது துக்கம் குறைக்கப்படுகிறது, சந்தோஷம் அதிகரிக்கிறது. இந்த பழக்கம் எங்களோட வீட்டுக்குள்ளேயும் வரணும். ஒரு நாளைக்கு ஒரு நேர சாப்பாட்டையாவது ஒண்டா உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் வரணும். இந்த டச்சுன்றது ஆக முக்கியம். எங்களோட முன்னோர்கிட்ட இருந்துச்சு. இஸ்லாம் சொல்கிற ஒரு விஷயம், கவுன்சிலராக நானும் இன்றைக்கும் பின்பற்ற ஒரு விஷயம், நேற்று வந்த சோடிக்கும் அதைத்தான் சொல்லி அனுப்பினேன். ஒரு சிகிச்சை முறைமை, இஸ்லாம் சொல்கிற சிகிச்சை முறைமை ஒன்றும் இல்லை. சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பாத்ரூமில் குளிங்கலன். இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் இல்லை. முன்னோர்கள்ட்ட கேட்டுப்போம். எங்களோட முன்னே சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா குளிப்பாங்க. கணவன் முதுக மனைவி தேய்ப்பா, மனைவிட முதுக கணவன் தேய்ப்பார். முதுகுகளை தேய்த்த கைகள் எல்லாம் எப்போது தொலைபேசிகளை தேய்க்க ஆரம்பித்தனவோ குடும்ப பிரச்சனைகள் அதிகரித்தன. இதுதான் உண்மை. இஸ்லாம் அதை தெரிஞ்சுதான் இந்த தொடுகைன்ற விஷயத்தை, முசாபான்ற விஷயத்தை தெளிவாக சொல்லுதோ. ஒரு நாள் ஒரு வீட்டை போயிட்டு இருந்தேன். வீட்டை வாப்பா உட்கார்ந்து எங்களோட கழிச்சிட்டு இருக்கிறார். மகன் ஓலவல் செய்கிற 16 வயசு மகன் வந்து வாப்பட மடியில் உட்கார்ந்து கழுத்தில் கையை போட்டு இழுத்து காதுக்குள்ளே கேட்காரு, வாப்பா கேக் ஒன்று எடுக்கட்டா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களோட வீட்டில் எத்தனை 16 வயது மகன்மாருக்கு நீங்கள் உங்கள் மடியை கொடுத்திருக்கிறீர்கள்? உங்களோட வீட்டில் எத்தனை 16 வயது மகள்மாருக்கு நீங்கள் உங்கள் மடியை கொடுத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு வீட்டில் தாயிட மடியில், தகப்பண்ண மடியில் தலை வச்சு படுக்கிற பாக்கியம் எங்களோட எத்தனை பிள்ளைகளுக்கு இருக்குது? 2 வயசு 3 வயசு வரையும் இருக்கும், அதுக்கு பின்னால் இல்லை. இப்போ ஒரு பழக்கம் இருக்குது, 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் வரையும் பின்னால் தெரியுற. ஸ்காலர்ஷிப் முடிஞ்சதுக்கு பிறகு ஆம்பளை பிள்ளைய பார்க்கறதுக்கு தேவையில்லை, அது அவன் பார்த்துக்குவான். பொம்பளை பிள்ளைய பார்த்து மட்டும்தான் பார்க்குறேன். இது அடுத்த பிரச்சனை. ஆணோ பெண்ணோ அந்த இளமை என்று சொல்லக்கூடிய வயது பிள்ளைகளுக்குள்ளே இலகுவாக போகக்கூடிய வயது. எனவே மிச்சம் பாதுகாப்பாருங்க, மிச்சம் அவதானம் இருங்க. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளை அந்த வயதில் பாதுகாக்காமல் விட்டு விட்டீர்களா, பிற்காலத்திலே பிள்ளையான வழியிலே அவர்கள் செல்வதற்கான சான்ஸ் கூட. நிறைய இன்றைக்கு மொபைல் ஃபோன் பாவிக்கிறார்கள் நிலைமை தான். 1.5 வயசு 2 வயசில் சாப்பாடு கொடுக்க கஷ்டம், மொபைல் ஃபோனை கையில் கொடுத்து போட்டு சாப்பாடு தீர்த்துற. 4 வயசுல வந்து பக்கத்து வீட்டில் என்ன பெருமை அடிக்கிற என்ற பிள்ளைக்கு எனக்கு தெரியாதெல்லாம் மொபைல் ஃபோனில் தெரியும், பூந்து விளையாடுறான். இதே பிள்ளைய 13-14 வயசில் கையில் பிடிச்சி கூட்டிக்கு வர, என்னது சார் மொபைல் இல்லாடி தூக்கம் போதில்லை, பாக்காட்டி அவனுக்கு ஒன்றும் செய்தில்லை. போன கிழமை குருநாகல்ல இருந்து ஒரு கால் வருது, சார் ராவைக்கு தூங்கும் வரையும் ஃபோனை பார்த்து விளையாடிக்கிருக்கான், தூங்கினத்துக்கு போகிறவங்க கையால் விளையாடிக்கிருக்கான் சார். சும்மா இவன் என்ன செய்கிற? எத்தனை வயசு? 16 வயசு. சிந்திச்சு பாருங்க. அப்ப நாங்க அரை மணித்தியாலம் நிலத்துல காலை மடிச்சு உட்கார நேரம் எங்கட கால் எவ்வளவு பிரச்சனைப்படுது, எவ்வளவு வலிக்குது, எப்படி திமுத்துது. அப்ப மணித்தியால கணக்கு ஒரே விஷயத்த மூளை ஒரே மாதிரி பார்த்துக்கிற நேரம் மூளை எந்த அளவு திமுத்தும், மூளை எந்த அளவு பாதிக்கப்படும் யோசிச்சு பாருங்க. அப்படியே திமித்து நிக்குது. நீங்க கண்டிருப்பீங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வந்து உட்கார்ந்து எழுமினோன்னு திடீர்னு விழுவாங்க. என்ன கால் திமித்து, காலை வச்சாலும் வைக்காத மாதிரி. சிலரை நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி தான் மூளையும் திமித்திரம். புள்ள தூக்கம், ஆனால் மூளை தூங்க இல்லை, மூளை வேலை செஞ்சு கொண்டிருக்கும். இது பாரிய பாதிப்பு. அன்பு, பரிவு, பாசம் குடும்பத்துக்குள்ள கட்டாயம் இருக்க வேண்டும். அதில் வயதில் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், சார் பிள்ளை இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறான், நான் பிள்ளை எப்படியாவது அனுப்பிடுறேன், எனக்கு திருத்தி தாங்க, அல்லாஹ்வுக்கா நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஹதீஸ் இதை சொல்லிக் கொண்டிருக்குது. ஹதீஸ் சொல்லுதோ, தெளிவாக ஹதீஸ் சொல்லுதோ, உலக அழிவு காலம் கிட்டும் போதோ ஒரு பெண் தனது எஜமானனை பெற்றெடுப்பாள். இப்ப உம்மா வாப்பா புள்ளைய வளர்க்கல்ல, மாறாக மாறி புள்ள உம்மா வாப்பா வளர்த்து கொண்டிருக்கிறான். இது உலக அழிவு காலத்தின் ஒரு அடையாளம் சகோதரர்களே.
இதுக்கு நாங்க இடம் கொடுத்து போட்டு இருக்கிறதா? இஸ்லாம் என்று சொல்றது எப்படியும் வாழலாம் என்ற மார்க்கம் அல்ல, இப்படித்தான் வாழணும் என்ற மார்க்கம். இதுக்கெல்லாம் இடம் கொடுத்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்க செய்யாம விட்டோம் என்றால் பிற்காலத்தில் பிள்ளை வழி தவறி போகும். கல்வி முக்கியம். பிள்ளை முதலாவது எழுத படிக்கிற இடம் எதுன்னு தெரியுமா? 2 வயசுல வீட்டில் இந்த பிளாஸ்டிக் கதிரையை தள்ளிக்கு திரிகிறது. 2 தடைகளுக்கு இடையிலே முட்டாமல் மோதாமல் எவ்வாறு ஒரு பொருளை நகர்த்தி செல்லலாம் என்று படிக்குது. இஞ்ச அடிச்சு பறிச்சு அந்த பிளாஸ்டிக் கதிரையை தூக்கி வச்சுட்டீங்களா, நிச்சயமாக நாளைக்கு நர்சரியில போயிட்டு டபுள் ரூல், ஜப்னா ரூல் எந்த கொப்பியை வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைக்கு அழகான எழுத்து வராது. இந்த கதிரையை தள்ளிக்கு திரிகிற நேரம் பிள்ளை பீப்பீப்புன்னு ஹோன் அடிக்க விடலையா, ஏசி பறிச்சு எடுத்து பறித்து வைக்கிறீங்களா, நாளைக்கு அந்த பிள்ளைக்கு உச்சரிப்பு வராது, தஜ்வீத் முறைப்படி ஓத வராது. நான் கண்டிருக்கிறேன், டிசம்பர் மாதம் எங்களோட தாய்மார் பிள்ளை ஸ்டேஜில் நர்சரி ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் ஏறி கையை பிசுக்கி இருக்கி மறந்து, தாய் இங்கே அவ்வளோ பேர் வைக்கிறத மறந்து போட்டோ கையை காலை ஆட்டி டான்ஸ் ஆடிக்கிறிப்பா பிள்ளையோட டான்ஸை. ஏன் என்ன பிள்ளை செய்யணும், என்ன பிள்ளை பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்ற ஆர்வம், ஆனால் பிள்ளை பெர்ஃபார்ம் பண்ணாது. காரணம், இங்க சின்ன வயசுல அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்ய விடல. சின்ன வயசுல இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். நாங்க அப்படி செய்யறோம். இன்றைக்கு என்ன செய்யற, மால் படிக்கிற மட்டும்தான் உண்ட வேலை, வேற ஒன்றுமே இல்லை, நீ படிச்சா போதும், அடுத்தெல்லாம் நான் செஞ்சு தருவேன். இந்த பிள்ளை தான் பிள்ளையான வழியில போறது. கஷ்டம் தெரியாது. 2 வயசுல டொஃபி கேட்டாலும் ஓகே அழுகுதுன்றதுக்காக வாங்கி கொடுப்போம். 4-5 வயசுல டிப் கேட்டு ஆக்கள்கிட்ட முன்னால உருண்டு அழும், வாங்கி கொடுப்போம், பிரச்சனை இல்லை. 11-12 வயசுல கடையில் தொங்குற உடுப்பை காட்டி இந்த உடுப்பு தான் இந்த பிறநாளைக்கு வேணும்னு கேட்கும், வாங்கி தரலன்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு உங்களோட கதைக்க மாட்டேன்டும், பிரச்சனை இல்லை, தாங்கிக் கொள்வீங்க. எப்போ பிரச்சனையா எதிர்பார்ப்பீங்க, எப்போ பிரச்சனையா காணுவீங்கண்டா 16-17 வயசுல மகன் வந்து 10,000 ரூபா காசு தாங்க ட்ரிப் போறதுக்குண்டு, இல்லை மகள் வந்து ரோட்டில் போற ஒருத்தனை காட்டி வேணா கல்யாணம் முடிச்சு தாங்கன்னு சொல்லக்குள்ள தான் யோசிக்கிறேன். இப்ப பயம் காட்டுறதும் டபுள் ட்ரிபிள் ஆயிருக்கும். இப்ப நான் பேச மாட்டேன் சாப்பிட மாட்டேன்ற கதை இல்ல, அதை விட எவ்வளவோ முன்னேறி இருக்கும். இப்ப நாங்க கை செய்தப்பட்டு வேலை இல்லை. அந்த வயசுக்கு வந்து கை செய்தப்பட முன்னதாக சின்ன வயசுல அந்த பிள்ளைய சரியா வளர்த்தெடுக்கணும். எனவேதான் தெளிவாக சொல்லப்படுது இஸ்லாத்துல, இளமை தொடர்பாக உங்களுக்கு வேற கேள்வி கணக்கு இருக்குது. காரணம், எங்கட மூளை இளம் வயதுல 21 வயசுக்கு முந்தின வயசுல எதையும் செய்ய தூண்டக்கூடிய மூளையாக இருக்கும். 21 வயசுக்கு பின்னால்தான் அந்த தூண்டுதல் நல்லதா கெட்டதான்றதை சிந்திக்கிற தன்மை மனிதனுக்கு வரும். எனவேதான் இளையவர்கள் மூளை சிந்திக்காத தன்மையில் இருந்தாலும் நல்ல விடயங்களை செய்ய முற்படுகிறார்களா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கூலி இருக்குது. அடுத்தது, பெற்றோர் நாங்க தண்டனை கொடுக்கறதுல நம்ப நிக்கிறோம். பிள்ளை செஞ்ச அடுத்த செகண்ட் அடியுளும் பிள்ளைக்கு, ஆனா நல்லது செய்யக்குள்ள பாராட்டுறது குறைவோ. இஸ்லாம் தண்டனையை மட்டும் வலியுறுத்தல்ல, இஸ்லாம் பாராட்டுதலையும் வலியுறுத்துதோ. நரகத்தை மட்டும் சொல்லல, சொர்க்கத்தையும் சொல்லுதோ. எனவே பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எவ்வளவு வேகம் காட்டுறீங்களோ அதை விட ஒருபடி மேலாக பிள்ளைகள் நல்ல விஷயம் செய்யற நேரம் பாராட்டுறதை காட்டுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நான் குத்தம் செஞ்சிட்டேன், எனக்கு தண்டனை தாங்கன்னு கேட்டவங்களுக்கும் உடனடியாக தண்டனை கொடுக்கல, இயன்ற அளவு பிற்போட்டு தண்டனை கொடுத்த வரலாறுகளை நாங்கள் படிக்கிறோம். தண்டனை என்றளவு பிற்போட்டாங்க, ஆனால் நல்ல விஷயத்தை காண்ற நேரம், நல்ல விஷயத்தை செயல்படுத்துற நேரம் அதை பாராட்டுறதை உடனடியாக செஞ்சாங்க. இன்றைக்கு நாங்கள் அதில் ரிவர்ஸில் இருக்கிறோம். எனவே எங்களோட பிள்ளைகள் எங்களை விட்டு தூரமாகி போய்த்து கொண்டிருக்குது. எந்த ஒரு பள்ளி வாயில்ல சின்ன பிள்ளைகளோட சத்தம் இல்லையோ, சின்ன பிள்ளைகள் வாப்பாவோட தொலை வரலையோ, நிச்சயமாக உங்களோட எதிர்காலத்தை சிந்திங்கன்னு சொல்கிறாங்க. காரணம், அந்த பிள்ளைகள் அதை வச்சு அந்த இடத்துல தான் படித்துக் கொள்கிறதே, எனது மார்க்கத்தை நான் எப்படி பின்பற்ற வேண்டும், எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று விளையாடட்டும், பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருந்த நேரம் தண்ட பேர பிள்ளைகள் முதுகுக்கு மேலே ஏறி நின்ற சரித்திரங்கள் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஏசையில் அடிக்கல. நான் கிட்டத்தில் ஒரு வீடியோ கண்டேன் ஃபேஸ்புக்கில். பள்ளி வாசலில் இமாம் ஊரில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு கிரிக்கெட் அடிச்சுக்கிருக்காரு. எங்கட எத்தனை பள்ளிவாசல் பிள்ளைகளுக்கு அன்பான, பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய, பிள்ளை நேய, பிள்ளைகளுக்கு விருப்பமான பள்ளிவாசல் எல்லாம் இருக்குது. ஒரு சில பள்ளிவாசலில் கண்டிருக்கிறேன் நான் போர்ட், சிறு பிள்ளைகளை இதுக்குள்ள கூட்டு வாரத்தை வச்சு தவிர்த்துங்க.
அந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் சமூகம் மாறி இருக்கிறோம். அவங்க பிள்ளை செய்யலாம், தெரியாது. அதான் இஸ்லாம் சொல்லுது, முதலாவது 7 வருஷம் விளையாட விடுங்க, 2வது 7 வருஷம் படிச்சு கொடுங்க, அன்பா படிச்சு கொடுங்க. மால் இது இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இது செய்யறது, இதுல காரணம் இதுதான், படிச்சு கொடுங்க. அதுக்கு பிறகு 14 வயசு அப்புறம் அட்வைஸ் பண்ணுங்க, பிள்ளை கேட்கும். ஒரேடியா திடீர்னு 14 வயசுல அட்வைஸ் பண்ண வந்தால் அந்த பிள்ளை எதிர்த்து தான் நடக்கும். எனவே இப்படி பேசுறேன்னு சொன்னால் பிள்ளை வளர்ப்பு தொடர்பாக நாள் முழுக்க பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இருந்தாலும் ஒன்று நோன்பு, 2வது உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலைகள் இருக்குது, தாய்மார் இருக்கிறாங்க, வீட்டு வேலைகள் இருக்குது. இதை கருத்தில் கொண்டு நான் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை கொண்டு போக நினைக்கல. ஆனால் உங்களுக்கு இப்போ தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பிள்ளை வளர்ப்பு, இஸ்லாமிய முறையிலான பிள்ளை வளர்ப்புன்னு சொல்றது செலவுள்ள ஒரு விஷயம் அல்ல, செலவே இல்லாமல் அழகாக செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் இந்த முறையில் நீங்கள் பிள்ளைய வளர்த்தீங்களா, இஸ்லாமிய முறையில் பிள்ளைய வளர்த்தீங்களா, அந்த பிள்ளை சேத்துக்குள்ளே இருந்தாலும், தாமரை பூ எப்படி சேத்துக்குள்ளே இருந்து மலர்ந்தாலும் சேத்த தன்வசம் வைத்து கொள்ளாமல் மலருதோ, அதை போல் கெட்ட சமூகத்துக்குள்ளே வளர்ந்தாலும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நல்ல பிள்ளையாக வளரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். பிள்ளைகளில் வரக்கூடிய சின்ன மாற்றங்களை கூட அவதானிங்க. வளமைக்கு மாறா தலைமுடி வெட்டுதா, வளமைக்கு மாறா ஏதாவது நகை போட்டுக்கு இருக்குதா, வளமைக்கு மாறா ஏதாவது உடுப்பை மாற்றி உடுக்குதா, வளமைக்கு மாறான டிசைன்ல உடுப்பு இருக்குதா, அவதானமாயிருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தாரத்துக்கு, தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் உதவி செய்யறதுக்கு, அதிலும் உங்களோட ரகசியத்தை பாதுகாத்து உதவி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சாய்ந்தமருது டிஎஸ் ஆஃபீஸில் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அதே போல் சமூர்த்தி டிவிஷனில் எங்களோட ஜவுஃபர் பிரதர் இருக்கார், சமூக இதுக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பான. அவங்கள தொடர்பு கொள்றதன் ஊடாக உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அல்லது ஜவுஃபர் பிரதர் ஊடாக தொடர்பு கொண்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்கான உதவிகளை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். அதே போல் போதைப் பொருள் தொடர்பான ஏதாவது பிரச்சனை, அதாவது விற்கிறது பிடிக்கிறது இல்லை, அது செய்யணும் போலீஸ். பாவிக்கிறாள திருத்துறது, பாவிக்கிறாருன்னு சந்தேகமா இருக்குதா, அவரை எப்படி செக் பண்றன்றது, அல்லது ஏதாவது விற்கிற பொருள்ல டொஃபியில சாக்லேட்ல போதைப் பொருள் இருக்குமான்னு சந்தேகமா இருக்குதா, அதை செக் பண்றது. இப்படியான தேவைகள் இருந்தா 1927 என்று சொல்லக்கூடிய தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய தொலைபேசி இலக்கம் இருக்குது. அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைச்சிங்கன்னு சொன்னால் 3 மொழிகளிலும் உங்களுக்கு அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இந்த உதவிகளை பயன்படுத்தி நல்லதொரு எதிர்கால சமூகத்தை அமைக்க நானும் நீங்கள் முன்வர வேண்டும். அதற்காக எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த சாய்ந்தமருது பிரதேச செயலக சமூர்த்தி பிரிவினருக்கும், அதே போல் இந்த சந்தர்ப்பத்தை தந்த பள்ளி நிர்வாகம், பள்ளியினுடைய கத்தீப் உட்பட இந்த இடத்திலே வீற்று இந்த சொற்பொழிவை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். வஸ்ஸலாம்.